எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ரொம்ப நாள்லாம் இல்லை, நான் ஒரே வீடியோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் லாங் வீடியோவே நான் போடல. எனக்கு என்னமோ இந்த லாங் வீடியோ தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. ஷார்ட்ஸ்னா ரொம்ப ஈஸியா போட்டுறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் லாங் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா பேச வேண்டியது நிறைய இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் சீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். பொங்கல், சாம்பார், சட்னி, மெதுவடை. இந்த மெதுவடை போடுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. என்ன ஞாபகத்தில் ஊற வச்சுட்டு படுத்தனே தெரியல. காலையில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணுங்கிற நினப்பில் இந்த ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எதையாவது பண்ணி விட்டுறேன். மெதுவடைக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் உளுந்து ஊற வச்சு அரைச்சிருக்கேன். அப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா அது வெக்கமா தயக்கமான்னு தெரியாது. எந்த விஷயங்கள் புதுசாக செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு வேணுங்கிற விஷயங்களையும் நான் பண்ணிக்க மாட்டேன். நிறைய மீம்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம்ல, இந்த தோசை வந்து பக்கத்தில் யாராச்சும் வந்து நின்னா வராது, அந்த மாதிரியான ஆள் தான் நான். உண்மையாக சொல்லணும்னா இந்த எடிட்டிங், யூடியூப், வாய்ஸ் ஓவர் இது எல்லாமே நான் தனியாக இருக்கும்போது தான் ட்ரை பண்ணேன். ஒரு வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவை ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அது யார்கிட்டயுமே நான் சொல்லலை. ஈவன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது ஒரு மாதம் 2 மாதம் கணக்காக என் ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது. இது மேபி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மை. என்னையெல்லாம் ஒரு யூடியூபரை யார் ஏத்துக்குவா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா 25,000 பேர் என்னோட கண்டென்ட்டையும் பாக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு பண்றேன்னு தானே அர்த்தம். என்னோட ரியல் லைஃப்ல கூட 25,000 பேர்த்து நான் சம்பாதிச்சது இல்லை. 25,000 பேரை ஒரு ரூம்ல போட்டு அடிச்சா அப்பா, நான் பேசுறதும் உங்க காதுக்கு ஒலிக்குது இல்ல. இதெல்லாம் நினைக்கும் போது சிரிப்பாவும் வருது, இன்னொரு சைடு கிரேட்ஃபுல்லாவும் இருக்கு. ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். நான் எவ்வளவு நன்றி தெரிவிச்சாலும் பத்தாது. தனியா இருக்கும்போது தான் எனக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு தோணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு தோணும், நிறைய புது விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். தனியா இருக்கும்போது போர் அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். அதுல கத்துக்கிட்டது தான் இது எல்லாமே. ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம நல்லா வளரணும்னு நினைச்சிட்டு 1000 கிளாஸ் போனாலும் நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் வளர முடியும். ரொம்ப தத்துவம் பேசுற மாதிரி இருக்குல்ல. சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா அப்பப்போ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நம்பர் 1, பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொடுக்குறது. ஒன்றும் இல்லைங்க, கார்போஹைட்ரேட், ஃபைபர், ப்ரோட்டீன் இது எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம பிளேட்டில் பார்த்துக்கணும். அப்போவே படி சொன்னாங்க. ஸோ அப்போல்லாம் படிச்சிருந்தா எதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போல்லாம் கூகுள் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்பர் 2, வெஜிடபிள்ஸ் எப்போவுமே நான் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ண மாட்டேன். தோல் சீவிட்டு அப்புறம் தான் வாஷ் பண்ணுவேன், அப்புறம் தான் கட் பண்ணுவேன். தவிர்க்க முடியாதது இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம தண்ணியில் போட்டு தானே ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை, அது நான் தண்ணியில் போட்டுருவேன். வாரத்தில் 3 நாளைக்கு ஆம்லா ஜூஸ் கண்டிப்பா இருக்கும். அது மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிருவோம். எனக்கு அம்மா காலேஜ் டேஸ்ல கொடுத்து பழக்கிட்டாங்க. ஸோ அதனால என் உடம்புக்கு அது சேர்ந்துக்கும், ஹஸ்பண்டோட உடம்புக்கு அது சேராது. ஸோ அதனால வாரத்துல 3 நாள் 4 நாள் அவ்வளவு. வாரத்துல 2 நாள் 3 நாள் குடிக்கிறதே நல்ல ரிசல்ட் தெரியுது. ஹேர் ஃபால் நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நின்றுட்டு பாத்திரம் விளக்குறதும் குடிஞ்சு வீடு கூட்டுறதும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆயிடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா வாக்கிங், எக்ஸசைஸ், டான்சிங் இதெல்லாம் தான். நான் வீட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 10K ஸ்டெப்ஸ் இல்லாட்டி ஒரு ½ hour to 45 minutes எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன். அதுவே நான் ஊருக்கெல்லாம் போயிட்டேன்னா என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால ஃபுட்டை கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டு வெயிட்டை மேனேஜ் பண்ணிக்குவேன். வெயிட்டை குறைக்கிறதாகட்டும், வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வாயை கட்டுப்படுத்தினா மட்டும்தான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். இதுக்கு மேலே ஏதாச்சும் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வர வீடியோஸ்லாம் சொல்கிறேன். வடைக்கு ஊற வச்சிருந்த உளுந்தெல்லாம் நல்லா அரைச்சிட்டேன். அதுலேயே பெரிய வெங்காயம், மிளகு, உப்பு, கொஞ்சமாக சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு இந்த சைடு பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:30க்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணேன். 8:30க்கு இல்லைனாலும் ஒரு 8:45 எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். நேரமாக எந்திரிக்கும் போது 24 மணி நேரங்கிறது ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நேரமாக எந்திரிக்கணும்னு நினச்சி எந்திரிப்பேன் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு. அதுக்கு மேலே கழுத்தை தேஞ்சு கட்டிரமான கதையாயிடும். ஆனால் இப்போ ருத்ரன் ஸ்கூல் போகிறதுனால அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் நேரமாக கொடுக்கணும், ஸ்நாக்ஸும் கொடுத்து விடணும், லஞ்சும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஃப்ரீயாக இருக்கலாம்ல. அதனால கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருது. அப்படியே எல்லாம் நான் செஞ்சு முடிச்சு வச்சாலும் மறுபடியும் டின்னருக்கு ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்து விட்டு தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு மதியம் ஷிஃப்ட்டு. ஸோ டின்னர் நான் கொடுத்து விட்டுருவேன். அதை பேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ருத்ரன் ஸ்கூல் போனதுலேருந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எனக்கு கிச்சன்லயே வேலை சரியா இருக்கு. அதுக்கு மேலதான் இந்த கிளீனிங் வேலை எல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் தாண்டி நான் வீடியோ எடுத்துட்டு சமைச்சேன்னா எனக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே எடிட்டிங், வாய்ஸ் ஓவர்னு நிறைய இருக்கு. சென்னையில் நேற்று ஃபுல்லாக ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏசி வச்ச மாதிரியே இருந்துச்சு. இன்னைக்கு தான் சூரியன் வெளியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த மழை பெஞ்சிட்டே இருந்தால் பிடிக்காது, மோடமாக இருந்தால் பிடிக்காது, வெயில் நல்லா சுருக்குன்னு அடிச்சா பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப பிடிக்கும்.
எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். பொங்கல், சாம்பார், சட்னின்னு. கடைசியா மெதுவடை போலான்னு மாவு எடுத்து பார்த்தா ஓட்டையே வரல. இதுக்கு மேல நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அரிசி மாவு இருந்தா கரெக்ட் பண்ணிருக்கலாமோ என்னவோ தெரியல. கடைசியா பார்த்தா மெது போண்டாவாயிருச்சு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த வடையை போட்டு எடுத்துட்டேன். வடனே சொல்லக்கூடாது, ஆக்சுவலா அது போண்டா தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியா வடை இப்படி ஆயி போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்பாடா இவ்வளோ ரெசிபி செஞ்சுட்டோமா, மதியம் வேலை கம்மி தான் அப்படிங்கிற சந்தோஷமும் இருந்துச்சு. நாம என்னமோ நல்லா செய்யணும், நிறைய செஞ்சு போகணும் தான் நினைப்போம். ஆனா ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம். அவ்வளவுதாங்க, கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மழை ஈரத்துக்கு சூடா பொங்கல், சாம்பார், சட்னின்னு வச்சு சாப்பிட்டாச்சு. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் லாங் வீடியோவே போடுறேன். இனிமே கொஞ்சம் சீக்கிரம் அடிக்கடி போட்டு ட்ரை பண்றேன். என்னன்னா எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்றதெல்லாம் கூட பெரிய கஷ்டமா தெரியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கெல்லாம் பொங்கல்ல சாம்பார் ஊத்தக்கூடாது, சாம்பார்ல பொங்கலை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும். அமிர்தமா இருக்கும். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டைம் என்னால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைம் லாங் கண்டென்ட்டோட வரேன். பாய்.